ஆயுத நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. பெட்ரோல் விலை கூடியிருக்கிறது, டீசல் விலையும் கூடியிருக்கிறது. பெட்ரோல் 3.38 ரூபாயும் டீசல் 2.67 ரூபாயும் கூடியிருக்கிறது. இது ஒரு கணிசமான உயர்வு என்றுதான் பதிந்தாக வேண்டும். இதற்கான அவசியம் இருக்கிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்திருக்கிறது. பல்வேறு விலை குறைப்புக்கு பிறகு இந்த விலை உயர்வு கட்டாயமாகிறது, தேவையாகிறது அப்படின்னு எண்ணெய் நிறுவனங்கள் விவரிக்கின்றன. இது குறித்த நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதை தாண்டி ஒரு சீரான பொருளாதார பாதையில நாம் பிரயாணிக்கின்றோம் அப்படின்னு சர்வதேச நிறுவனங்கள் உட்பட பல நிறுவனங்கள் சான்று கொடுத்தன. ஆனால் அதுல ஒரு சரிவு தென்படுகிறது. இந்த ஆண்டுடைய முதல் 6 மாதங்கள்ல, முதல் குவார்ட்டர்ல மன்னிக்கணும், கடந்த ஆண்டுல 7.9 அப்படிங்கிற அளவுல கடந்த ஆண்டுடைய இறுதி குவார்ட்டர்ல இருந்த வளர்ச்சி விகிதம் இப்பொழுது 7.1% குறைந்திருக்கிறது. ஒரு நீண்ட கால அளவுல நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா நம்ம 8% அளவுல வளர்ந்தால்தான், நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இருந்தால்தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது வல்லுநர்களுடைய கணிப்பாக இருக்க இந்த ஒரு வீழ்ச்சி குறித்த கேள்வி எழுந்திருக்கிறது. இது தவிர்க்க கூடியதா? இதற்கான காரணம் அரசா அல்ல சர்வதேச காரணிகளா? அரசு கட்டுப்படுத்தி இருக்க முடியுமா? சரியான திசையில் தான் அரசு பிரயாணிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார். மற்றும் இன்னும் சற்று நேரத்தில் திரு ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளரும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். திரு ராகவன் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். இவ்வளவு ஒரு ஸ்டீப்பான ஹைக், அதுவும் ஒவ்வொரு சாமானியனையும் நாடு முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். 3.38 ரூபாய், டீசல் விலை 2,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்னா இதனது தாக்கம் அப்படிங்கிறது பெரியது. இதுதான் நீங்க கூறிய அச்சதின்னா அப்படின்னு ஒவ்வொரு முறை இந்த ஒரு விலை உயர்வு ஏற்படும் பொழுது எழக்கூடிய கேள்வி இம்முறையும் எழுது. திரு ஹரி, ரொம்ப சந்தோஷம். மக்களுக்காக நீங்க இந்த மாதிரி இன்னைக்கு டிபேட்லாம் நடத்துறீங்க. ஆனா கடந்த 2 மாசத்துல 5 தடவை குறைச்சிருக்கிறோம், 4 தடவை அதையும் குறிப்பிட்டிருக்கு. அதுக்காக டிபேட்லாம் நீங்க நடத்தினா நான் பார்க்கல. குறைஞ்சிருக்கே, அச்சதின் வந்துருச்சா வரலையா அப்படின்னு கூட நீங்கள் ஏதாவது நடத்துவீங்கன்னு பார்த்தா நடத்தலை. ஆனால் கடந்த 2 மாதத்தில் 4 முறை குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணெய் நிறுவனங்களே இதனுடைய காரணம் சொல்லும் பொழுது 13% இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இந்த எண்ணெய் விலை, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா குறைக்கும் பொழுது அந்த காரணங்கள் சொல்லும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்கின்ற நாம் ஏற்றும் பொழுது அந்த காரணத்தை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது ஒன்று. இன்னொன்று, நீங்க வந்து இது நிறைய விஷயங்கள்ல மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் இந்த ஒரு காரணம் இருக்கும்போது I understand the rationale. பட் அதுல எழக்கூடிய கேள்வி என்னன்னா, கூடும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டீப் ஹை குறையும் போது இல்ல, ஒரு சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் ஒரு அளவுல வீழ்ச்சி சந்திக்குது அப்படின்னா அந்த ப்ரொபோர்ஷன்ல விலை வீழ்ச்சி அப்படிங்கிறது இல்ல. நீங்க இந்த 4 முறை இந்த 2 மாசத்துல பாத்தீங்கன்னா more than 5 rupees குறைஞ்சிருக்கு. கடந்த சர்வதேச அளவுல அதை காட்டிலும் அந்த ஒரு ப்ரொபோர்ஷனை காட்டிலும் சர்வதேச கச்சா எண்ணெய் விலை அதை மாத்திரம் வச்சுட்டு பண்ண மாட்டாங்க மிஸ்டர். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் உங்களுக்கும் தெரியும். பொதுவாகவே பல காரணிகள் இருக்குது. நீங்கள் மத்திய அரசாங்கம் செய்யுதுன்னு சொன்னால் மாநில அரசாங்கம் இன்னைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா இந்த வேட்டை அதிகமாக தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே 35%. ஆமாம், there was a time. ஆனா இன்னைக்கு தெலுங்கானா மாதிரியான மாநிலங்கள் நம்ம விட அதிகமாக, நம்மளது 35%. ஏன்னா கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் அசோசியேஷன் இதை பெருசா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு 35% போடுறாங்க, கோவா தான் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த நிலை மாற வேண்டும் என்பதை பற்றிலாம் இன்னைக்கு அந்த அவங்க அசோசியேஷன் பெரிய டிமாண்ட்லாம் வச்சிருக்காங்க. வருவாய் பற்றாக்குறைக்கு இது வீழ்ச்சியும் காரணமா இருக்கு, இந்த பெட்ரோல் வீழ்ச்சியும். ஆனாலும் கூட மற்ற பல மாநிலங்கள், தெலுங்கானா மாதிரியான மாநிலங்கள் நான் பாருங்க, கூட நம்ம கூட்டல. நான் எந்த மத்திய அரசு கலால் வரியை கூட்டிருக்கு. எக்ஸைஸ் வரினா அதுலேருந்து மத்திய அரசாங்கத்துடைய வரி விதிப்புல 42% ஸ்டேட்டுக்கு வருது. கலால் வரி கூட அப்படியே ஒரு ப்ரொபோர்ஷன் ஸ்டேட்டுக்கு வருது, அது உங்களுக்கு தெரியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே நான் ஜஸ்ட் ரெஃபரிங் தமிழ்நாடு, பட் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்டுமே அவங்களுடைய மாநிலத்தினுடைய வரிகளை குறைக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லாருமே ரெவென்யூ இதுலேருந்து தான் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மோரோவர் சில எக்ஸ்பர்ட் சில காரணங்கள் சொல்கிறாங்க.
பட் எதுவாக இருந்தாலுமே இன்னைக்கு பாருங்க, இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்காக வரும்பொழுது ராய்ட்டர் செய்தி நிறுவனம் சொல்லுது இன்னைக்கு பெட்ரோல் crude oil பிரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம 15 டேஸ்க்கு ஒரு தடவை அதை வந்து நம்ம பார்க்கறதுனால 15 டேஸ்க்கு அடுத்த 15 டேஸ் என்ன ஆகும்னு பார்க்கணும். பட் பொதுவாக உலக அளவில் இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கிறதுனால இன்னைக்கு 13% இன்க்ரீஸ் இருக்கு. அதனால இந்த முடிவை எடுத்ததாக அந்த ரிப்பீட்டட் அந்த ஹைக் இருக்கக்கூடிய அந்த ஹைக்கு ஒரு சர்வதேச அளவுல கூடக்கூடிய விலை உள்நாட்டு விலையில கூடும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா வீழ்ச்சியோட அளவு விலை குறையும் போது அந்த அளவுக்கு இல்ல. டிஸ்அக்ரி வித் யூ. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் எங்களுடைய கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 18 ரூபாய்க்கு மேல குறைஞ்சிருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால இதை நான் மறுக்கிறேன். ஓகே, பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த விலை குறைப்பு வரும்பொழுது குறைக்கிறாங்க. என்னோட ரிக்வெஸ்ட் அப்படிலாம் நடக்கும்பொழுதும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிபேட் நடத்தீங்கன்னா நல்லா வாழ்த்தலாம். குறைக்கும் போது மாற்றுக்கிறது சமயங்களை நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது நல்லா இருக்கு அப்படிங்கிறது வந்து விவாதம் இல்லை. ஒரு பிரச்சனை இதுக்கான காரணம் என்ன, அதுல உங்களுக்கு ஒரு தரப்பு இந்த ஒரு விலை ஏற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை வந்து விளக்கத்துக்கான ஒரு வாய்ப்பு. எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விவாதிக்கிறதுக்கு ஒரு 5 முறை விலையேற்றத்துக்கு பிறகுதான் விலை குறைப்புக்கு பிறகுதான் இந்த ஒரு விலையேற்றமே செய்யப்பட்டிருக்கு. ஒரு 13% அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. $5 உயர்ந்து உள்ளது. ஆகையினால இது தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விளக்கம் ஏற்புடையதானே திரு ரவிக்குமார்? இல்லை, திரு ராகவன் அவர்கள் சொன்னார் இது வந்து சர்வதேச சந்தையோட வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கே வந்து குரூட் ஆயிலுடைய பேரல் விலை ஏறும்போது இங்கேயும் அதோட ஏற்ற வேண்டியதாக இருக்குது. 13% அப்படிங்கிறதெல்லாம் அவர் சுட்டி காட்டினார். நான் கேட்குறேன், ரொம்ப அவர்கிட்ட ஒரு தாழ்மையாக வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். 2008 யூபிஏ கவர்மெண்ட் இருந்தபோது பேரல் வந்து $148 விற்றுது. அன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன, டீசல் என்ன விலை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டீசல் ஒரு லிட்டர் 38 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக பெட்ரோல் விலைங்கிறது $50 கீழே தான் இருந்துகிட்டு இருக்கு. $50 மேலே போகல. இன்னும் சொல்ல போனால் ஜனவரி, இந்த ஆண்டு ஜனவரியில் வெறும் $27 விற்றுது. பெட்ரோல் அந்த குரூட் ஆயில் பேரல் வந்து $27 விற்றுது. அதாவது 4 மடங்கு குறைவானது. அப்போது அதுக்கு இணையாக இங்கே விலை குறைக்கப்பட்டிருக்கணும். சரி, பல காரணிகள் சொல்கிறாங்க. அங்கங்கே வந்து வாட் விதி வரியை வந்து மாநில அரசுகள் போட்டுக்குது. அது இருந்தாலும் கூட கொஞ்சமாவது அது ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லைங்களா? ஆனால் ஒரு லிட்டர் போடும்போதும் ஒரு சாதாரண ஏழை குடிமகன் பாக்கெட்லேருந்து 45 ரூபா 50 ரூபாயை வந்து இந்த அரசாங்கங்கள் கொள்ளையடிக்குதுன்னா இதுக்கு என்ன பின்னால என்ன தர்க்கத்தை சொல்ல முடியும்? இந்த விதத்துல மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கத்துடைய ஒரு நல்ல வாரிசாக பாரதிய ஜனதா அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி மக்களை இது பண்ணி தான் நாங்கள் வந்து எக்கானமியை நாங்கள் வந்து பலமாக வச்சிருக்கிறோம் அல்லது வளர்ச்சி என்று அவர்கள் காட்டு. நீங்கள் உங்களுடைய ப்ரொஜெக்ஷனை ஜிடிபி ப்ரொஜெக்ஷனை வந்து அடுத்து பார்ப்போம். இன்னைக்கு வந்திருக்க நேற்று வந்திருக்கு 7.1% இந்த குவார்ட்டரில் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ப்ரொடிக்ஷன் என்னவா இருந்தது? அரசாங்கத்தோட ப்ரொடிக்ஷன் என்னவா இருந்தது? இன்னைக்கு குறைஞ்சதுக்கு பிறகும் என்ன வந்து காரணம் சொல்லியிருக்காங்க? இந்த ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்லேயே மழை கொஞ்சம் பெஞ்சிருக்கு, ஏதோ விவசாய உற்பத்தி கொஞ்சம் கூடுதலாக வரும். அடுத்தது நாங்கள் வந்து மத்திய அரசு ஊழியர்கள்லாம் சம்பளத்தை உயர்த்தியிருக்கோம். அவங்கெல்லாம் கொண்டாந்து மார்க்கெட்டில் அதை எல்லாத்தையும் செலவு பண்ணுவாங்க. அதனால நம்ம ஜிடிபி growth அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பாருங்க, இது வேற ப்ரொடக்ஷன் சைட்லையோ அல்லது சர்வீஸ் செக்டார்லையோ நீங்கள் வந்து ஒரு பெரிய சர்வீஸ் செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஒரு திருப்தி அளிக்கும் வகையில் தானே வளர்ச்சி இருக்கு. இல்லை இல்லை இல்லை, இந்த நீங்கள் குவார்ட்டரில் இருந்தால் நீங்கள் 6 குவார்ட்டரில் இது ரொம்ப குறைவானது. 7.1% ஜிடிபி growthன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்ற அந்த பின்னால இருக்கிற அந்த மெத்தடாலஜியை மாத்தினாங்க. அதையே உலக வங்கி போன்றவர்கள் வந்து அதையே விமர்சித்தார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகள் அதை விமர்சிச்சாங்க. இவங்க சொல்றது ரியல் ஃபியரை ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. அது கூட வேற மாதிரி கால்குலேட் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் சரி, நீங்க கால்குலேட் பண்ணலாங்க. கால்குலேட் பண்ணி நீங்க கால்குலேஷனை எதுக்கு பண்ண போறோம்ன்றதா நம்ம வந்து கால்குலேட் பண்ணி
மக்களை வந்து நல்ல சுபிஷமான ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கால்குலேட் பண்ண போறீங்களா அல்லது மக்களை ஏதோ ஒரு மாயையில வச்சுக்கிறதுக்காக அந்த கால்குலேஷனை பயன்படுத்த போறோமாங்கிறதா? சரி, அவங்களே சொன்னது ஜிடிபி, அந்த அவங்க சொன்ன கால்குலேஷன் அடிப்படையிலே ஜிடிபி குறையுது. ஜிடிபி பிறகு நம்ம விரிவா விவாதிப்போம். உங்கள்கிட்டயும் வரேன். இந்த பெட்ரோல் விவகாரத்துக்கு ஒரு சிறிய பதில் இதுல வந்துங்க நம்ம நாட்டுடைய பிஸ்கல் டெபிசிட் கண்ட்ரோல் பண்ணோம், சிஐடி பேல இது பார்க்கணும். சிஐடி வந்து எந்த அளவுக்கு பெரிய இடைவெளி இருந்தது அதெல்லாம் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்கோர்ஸ் இது வந்து இந்த எண்ணெய் விலை வந்து குறைந்திருக்கிறது நாட்டுக்கு நல்லது. அதை வைத்துக் கொண்டுதான் பல விஷயங்களை செஞ்சிருக்கிறது. we are sharing revenue to states. ஸ்டேட் இன்னைக்கு இதை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு இதை பண்ணிருக்காங்க. அவர் நிறுத்தக்கூடிய விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு எண்ணெய் விலை சர்வதேச நிலவரத்துல குறைவதற்கு ஏற்றால் போல விலை குறைப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் மிஸ்டர் இது பல காரணங்கள் இருக்குங்க. நான் தான் சொல்றேன் பிஸ்கல் டெபிசிட்டும் சிஏடி இன்னைக்கு எப்படி இந்த கண்ட்ரோல்ல வந்திருக்குது? இதனால காரணங்கள் எல்லாம் நீங்க இதோட எஃபெக்ட் தான் இன்ஃப்ளேஷன்ல தெரியும். சரி, இன்ஃப்ளேஷன் ஏற்றுக்கொள்ளவே சரி இன்ஃப்ளேஷன்ல தெரியும். நீங்க சொல்றீங்க அவங்க தான் மிஸ்மேனேஜ்மென்ட் தான் அங்க காங்கிரஸ் இருக்கும்போது பண்ணாங்க, அங்கேயும் குறைஞ்சிருக்குது. அப்பவும் அவங்க குறைக்கல, அப்பவும் பேரல் விலை குறைஞ்சது ஒரு 2011 நினைக்கிறேன், அப்ப குறைஞ்சது அப்பவும் அவனும் குறைக்கல. அதுக்கப்புறம் ஒரு தொடர் ஒரு விலையேற்றத்தை அந்த அரசு பார்த்தது. அது வந்து ஒரு பெட்ரோல் டீசல் விலையேற்றத்துக்கு ஒரு பிரதான காரணமாக இருந்தது. சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய குறைவு மக்கள்கிட்ட சேர்க்கப்படுதா, ஏற்றம் சேர்க்கப்படுவது போல, விலையேற்றம் சேர்க்கப்படுவது போல அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கிறது. ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறோம். ஒரு 8% வளர்ச்சியை தொடர்ந்து நாம் பதிவு செய்தால் மட்டுமே இன்னைக்கு நாம எட்ட நிர்ணயிக்கக்கூடிய இலக்குகளெல்லாம் எட்ட முடியும். இன்னைக்கு சைனாவை காட்டிலும் நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம திருப்திப்பட்டோம். ஆனால் சரிய தொடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். 7.9% அப்படின்னு லாஸ்ட் குவார்ட்டரில் இருந்தது. இப்பொழுது 7.1% குறைந்திருக்கிறது. இட் இஸ் டெஃபினெட்லி நாட் a healthy sign. நோ, இது வந்து இப்போ நம்ம மழை பற்றி பிரதமரே கூட அதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனால் இந்த முறை நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் குவார்ட்டர் அதை பற்றின அச்சம் தேவையில்லை, நன்றாக இருக்கு. நீங்கள் எடுத்து காட்டினது போல மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டார்லாம் ட்ரெமெண்டஸ் க்ரோத் இப்போ வந்திருக்கு. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் நிச்சயமா இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல செக்டார் உள்ளிட்ட செக்டார்ல வீழ்ச்சி பார்த்துருக்கோம். என்னங்க கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் மாதிரியான செக்டர்ல ஒரு பெரிய வீழ்ச்சி நான் என்ன சொல்றேன், எது பிரதானமாக இந்த ஜிடிபி உடைய இதை ஆட் பண்ணுமோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல வரேன். கோர்ஸ் நாட் ஃபுல்லி எல்லாமே பக்கவா இருக்குன்னு சொல்லல. ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. பல விஷயங்களை ரிஃபார்ம்ஸ் எல்லா துறையிலையும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குன்னும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் நிச்சயமா வர குவார்ட்டர்ஸ்ல தெரிய ஆரம்பிக்கும். அதான் இன்னைக்கு இதுக்கு காரணம் வந்து மான்சூன் ஃபெயிலியருங்கிறது பிரதமர் கூட சொல்லியிருக்கிறாரு. இப்ப நல்ல மான்சூன் இருக்குது, அது நிச்சயமா இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல சரியா வரும் சொல்றாரு. துறையான விவசாயத்துறை நாட்டில் வந்து ஒரு கணிசமான ஒரு 50% மேல நம்பி இருக்கக்கூடிய அந்த ஒரு துறையில ஒரு 1.6% வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா வேதனைக்குரியது. மிஸ்டர் ஹரி, 1.1 வளர்ச்சி இது மைனஸ்ல போன காலங்கள்லாம் உண்டு. உங்காட்சியிலே போயிருக்கு. நான் சொல்றேன் இது வந்து ரிலேட்டிவ். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மழையை நம்பி இருக்கிற ஒரு விஷயம். அதை பிரைம் மினிஸ்டர் பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. காட்டிலும் விவசாய வளர்ச்சி மோடியோட ஆட்சியில குறைவு ஏத்துப்பீங்களா இல்லையா? ஹரி, ஜிடிபிங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்து ஒருங்கிணைந்த விஷயம் தான். ஒரு செக்டார் 2 செக்டார்ல எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த செக்டார் பற்றி நான் பேசுறேன். அதுக்கு தாங்க இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் 7.5 நீங்க இதெல்லாம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எங்ககிட்ட கொடுக்கும்போது 4.4 அன்னைக்கு கணக்கே வேற. நீங்க அந்த கணக்குல பார்த்தா அவங்க இன்னும் ஜாஸ்தியா இருப்பாங்க. நீங்க பாருங்க, நீங்க அவர் திரு ரவிக்குமார் கூட சொன்னார் இந்த கணக்கு உலகம் ஏற்றுக்கொண்ட கணக்கு, நாங்க மட்டும் செய்யல. நீங்க கணக்குல இல்ல, இங்க பாருங்க எண்ணிக்கையை குறைவா காட்டக்கூடிய கணக்குல தான் 4.5. நான் என்ன சொல்றேன், क्वेश्चन பண்ணுவாங்கல. இப்ப நாங்க அத மாதிரி சொல்லிட்டோம் சொன்னா பக்கத்துல இருக்கிற கண்ட்ரீஸ் மீதி எகானமிஸ்ட் பெரிய பெரிய ஆள்லாம் இல்லையா, அவங்க क्वेश्चन பண்ண மாட்டாங்க. வேற யாரும் क्वेश्चन பண்ணல. உங்களுடைய சீஃப் எகனாமிக் அட்வைசர் क्वेश्चन பண்ணார், ஆர்பிஐ கவர்னர் क्वेश्चन பண்ணார். கருத்துக்கள் மாறுதல்கள் வேறங்க. உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது இல்ல. எகனாமிக் ஃபோரம், வேர்ல்ட் எகனாமிக் ஃபோரம்ஸ் எத்தனை இருக்குது, நம்ம ஏத்துக்கிட்டோம். ஐ அக்ரி ஆன் தட். இப்போ இன்னைக்கு உலகம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம வேற கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. அந்த கணக்கு பார்த்தா மன்மோகன் சிங் ஆட்சியுடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அன்னைக்கு நம்ம பார்த்து எல்லாரும் விமர்சிச்ச கணக்கை விட ரிலேட்டிவ்லி பெட்டரா இருந்திருக்கும். தட் பார்ட் இன்னைக்கு ஒரு 8 நீங்க சொல்றீங்க. நீங்க ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரிகலெக்ட் ஒன் திங். லாஸ்ட் ஓட்டன் அக்கவுண்ட்ல பி சிதம்பரம் போடும்போது மேனுஃபேக்சரிங் செக்டர் எதுங்க நெகட்டிவ்ல இருந்தது, ஏன்னா growth கிடையாது. மேனுஃபேக்சரிங் செக்டர் இன்னைக்கு 9% கிட்ட இருக்கு. அப்ப அதுக்கேற்றாற் போல வேலை வாய்ப்பு பெருக்கம் இருக்கணும்ல. வேலை வாய்ப்பு பெருக்கம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்ததை காட்டிலும்
மிக 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 குறைவா இருக்கிறது மோடி ஆட்சியில். இன்னைக்கு இங்க பாருங்க, வேலை வாய்ப்புங்கிறது இது நேஷனல் லேபர் நாம இதே சப்ஜெக்ட் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரி, நானும் நீங்களே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த குவார்ட்டர்லயே அத ரிஃப்ளெக்ட். ஒரு நிமிஷம், நம்ம இந்த வேலை வாய்ப்புங்கிறது பொதுவா நீங்க சொல்ற நவரத்னா கம்பெனிஸா இருக்கட்டும், முக்கியமான சில கம்பெனிஸ் அதுலேருந்து வர்றதில்லை. இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு பிரதானமா ஸ்மால் இண்டஸ்ட்ரியிலும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியிலும் தான் வருது, கிடைக்குது. அதனால இந்த டேட்டாவை மாத்திரம் வச்சுட்டு பேச முடியாது. அவங்க அந்த செக்டார்ல மோடியுடைய மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்க வேண்டியது இந்த புள்ளிவிவரத்துல தான். இங்க பாருங்க, எங்களுக்கு நான் முத்ரா வங்கி அந்த திட்டத்தினுடைய சக்சஸும் இருக்கே, அதுல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அந்த டேட்டா சொல்லுங்க. இதுதான் சார் அப்ஜெக்டிவான புள்ளிவிவரம். இது மத்திய அரசாங்கத்துடைய புள்ளிவிவரம். நான் மத்திய அரசாங்க புள்ளிவிவரத்தை நான் எதுவும் சொல்லல சார், அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு 1 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவோம், 10 கோடி வேலை வாய்ப்பு சார். அரசாங்கம் எல்லா வேலையும் ஆகல. மிஸ்டர் ஹரி, அரசாங்கம் எல்லா வேலையும் டைரக்டா அரசாங்கம் கொடுக்காதுங்க. அதற்கான ஃபெசிலிட்டேட், இது அரசு வேலை இல்ல, அரசு ஃபெசிலிட்டேட் பண்றது. அரசு ஃபெசிலிட்டேட் பண்ணி உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. இட் இஸ் தி லோயஸ்ட். 2015 has been the lowest. சர்வீஸ் செக்டார்லாம் 12 பாயிண்ட்க்கு மேல போயிருக்கு. அது இதுல ரிஃப்ளெக்ட் ஆகல சார். இல்லங்க, அதுதான் சொல்ல வரேங்க. நீங்க எல்லாம் கனெக்டட்னு சொல்ல வரேன் நான். இன்னைக்கு 7.1க்கு காரணம் மான்சூன் ஃபெயிலியரும் ஒரு இது. அதனால சார் நீங்க விவசாயம் வந்து பின்னாடி போயிருக்குன்னு சொன்னா, எஸ், இது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம் தான் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு சொல்லி இருக்காரு. திரு ரவிக்குமார், இது ஒரு குவார்ட்டருடைய இதுதான். நம்ம நிச்சயமா ஒரு குவார்ட்டர்ல கம்மியா இருந்து அடுத்த குவார்ட்டர்ல பண்ணிருக்கோம். ஏற்கனவே அப்படி நடந்திருக்கு உண்டு. சென்ற சமீபத்திய ஆண்டுகளே அதுக்கு பல சாட்சி. அதுக்காக இது ஒரு அரசுடைய தோல்வின்னு பார்த்த முடியுமா? இப்ப இருக்கக்கூடிய மழை பெய்தல் இதெல்லாமே அடுத்த குவார்ட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது. இப்ப இருக்கக்கூடிய தென்படக்கூடிய ஒரு என்னன்னா அடுத்த குவார்ட்டர் should be much better than this. இல்ல, அவங்க மத்திய அரசு எப்படி வந்து தங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ண சொல்லி, ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை பண்ண சொல்லி சர்வதேச அமைப்புகள் அவங்க எல்லாம் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ்னா, மாநிலங்களுக்கு வர்ற வரி வருவாயை வந்து முடக்கி அது எல்லாத்தையும் மத்தியில குவிச்சுக்கிற மாதிரியான ரிஃபார்ம்ஸை தான் இவங்க கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்திருக்கிறது ஒரு, அதுக்கு வந்து ஒரு உதாரணம். இல்ல, நான் என்ன சொல்ல போறேன், இன்னைக்கு வந்து சாதாரண எல்லா மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கே தவிர பின்தங்கிய மாநிலங்கள் பலனடைந்ததுதான் மத்திய அரசாங்கத்துடைய ரெவென்யூ ஷேரிங் பேட்டர்ன். அதாவது சென்ட்ரல் ஷேர்ல 42%. அதுலயும் அதான் பின்தங்கிய மாநிலம்னா பீகார் பின்தங்கிய மாநிலம். பீகார் பலனடைஞ்சுதா, ஆந்திர பிரதேச தெலுங்கானா பலனடைஞ்சிருக்கா? இல்ல, அவங்க அதுலயும் பாத்தீங்கன்னா முழுக்க பாஜக ஆளும் மாநிலங்களை வந்து அவங்க ஒரு வழியாகவும் மற்ற மாநிலங்களை வேறு விதமாகவும் ட்ரீட் பண்றாங்க. தமிழகம் வந்து தொடர்ந்து ஜிஎஸ்டியை எதிர்த்து கொண்டு வருகிறது. ஜிஎஸ்டிக்கு வெளிநடப்பு செய்திருக்க தமிழக அரசு. இதை வந்து நாம் வந்து மறந்துவிடக் கூடாது. இன்னொன்னு நான் குறிப்பா சொல்ல வரேன், ஒரு சாதாரண எந்த ஒரு பொருளாதார நிபுணரும் சொல்றது என்னன்னா, மறைமுக வரிகளுடைய அந்த அளவை குறைங்க, நேர்முக வரியை கொண்டு வாங்க, அதுதான் வந்து எக்கானமியை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கான வழின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஆயில் பிரைசஸ்ல தொடர்ந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதே மாதிரி கூடுதல் வரி செஸ்ன்னு முன்னே அவங்க வந்து கார்கில் வரின்னு கொண்டு வந்ததை உடனே 1%, 2%, 3% எஜுகேஷனுக்கு இன்னைக்கு செஸ், கூடுதல் வரிக்கு மேல கூடுதல் வரி, இது மாதிரியான மறைமுக வரிகளை ஏன் வந்து வச்சு இதை வச்சு நீங்க வந்து எக்கானமி நல்லா இருக்குங்கிற மாதிரி காட்டுறதுங்கிறது எல்லாரையும் வந்து மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சியெல்லாம் தடுத்து மத்திய அரசு சிரமமா இருக்கு அல்லது பொருளாதாரத்தை நாங்க சிரமமா வச்சிருக்கோங்கிற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு முயற்சியா தான் பார்க்கப்படுது. மற்றபடி திரு ஹரி அவர்கள் கேட்டது போல உண்மையிலேயே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருந்தால் அது வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். வேலை வாய்ப்பு இன்னைக்கு எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு, நீங்க வந்து நீங்களே கிளைம் பண்ணிக்க அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லை, நீங்கள் பல பேரும் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, 1 கோடி 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறவங்க மட்டும் இல்லை, ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபா போடுவோன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. ஒரு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனே நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க, எப்போ 15 லட்சம் ரூபா போட போறீங்கன்னு நீங்கள் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எனவே இப்படியான வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படலை என்பதுதான் வந்து எல்லாரும் பொருளாதார தளத்திலே இருந்தாலும் சரி, அதுதான் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி என்பதை முதன்மைப்படுத்தி தான் ஆட்சியில் வந்தார்கள். ஆனால் அவர்கள் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றவில்லை என்பதுதான் எல்லோருமே ஒருமனதாக சொல்லுகிறார்கள். இந்த குவார்ட்டர்ல 7.1 சொல்லும் பொழுது நீங்க வேர்ல்ட் ஓவர் எடுத்து பாருங்க, பக்கத்துல சைனாவை எடுத்து பாருங்க,
எல்லாமே நம்மளோட கம்மி. நாம தான் இது வந்து போன ஒரு குவார்ட்டரோட கம்மின்னு சொன்னாலும் கூட, கடந்த ஒரு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும் கூட, இது உலகளாவிய பொருளாதாரத்தில் நாம அதிகமாக தான் இருக்கிறோம் சைனாவை கம்பேர் பண்ணா கூட. இன்னொன்னு இதுல சைனா இப்ப படிச்சேன் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸும் பிக்கஸ்ட் இந்தியன் ஹிஸ்டரியில ஒரு டாக்ஸ் ரிஃபார்ம் சார் ஜிஎஸ்டிங்கிறது எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட செய்யற விஷயம் தானே தவிர, இந்த விஷயம் இது வந்து ஒரு டெம்பரவரி மான்சூன் ஃபெயிலியர்னால வந்தது. அதுவும் கூட அடுத்த குவார்ட்டர்ல சரியாயிடும் தான் அந்த எக்கனாமிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. 7.9 அப்படின்னு இருந்த குவார்ட்டருக்கு முந்தைய குவார்ட்டர்ல 7.2 அதுல இருந்து மீண்டு வந்தோம். ஆனாலும் கூட நாம் வந்து நம்முடைய இலக்குகளை எட்டுறதுக்கு இன்னும் அதிகமான வேகத்தில் பிரயாணிக்க வேண்டியிருக்கிறது. சிங்கப்பூருடைய துணை பிரதமர் கூட இந்தியா வந்து வந்தபோது கூட சொன்னார் அப்படிங்கிறது நினைவு. ஒரு 8% அளவில் தொடர்ந்து இந்தியா வளர வேண்டும், அப்பொழுதுதான் இலக்குகளை எட்ட முடியும் அப்படின்னு. நிச்சயமா அந்த சவால் இருக்கிறது, அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனாலும் கூட இப்பொழுது புதிய சவால்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பல உத்தரவாதங்கள்ல சற்றே ஒரு பின்னங்கள் இருக்கிறது. இதுல இருந்து மீண்டு நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு லீக்ல முன்னிருக்கணும் அப்படிங்கிறதா எதிர்பார்ப்பு. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.